பைபிளில் மொத்தம் 66 புத்தகங்கள். அதை ஆர்டராக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பாஸ்டர்ஸ் சொல்லும்போதே அந்த வசனங்களை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டிப்பை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். முதல்ல நம்ம சண்டே கிளாஸ்கள்லாம் சொல்லித்தருவாங்கள்ல ஒரு பாட்டு, யாக்கோபு, பேதுரு, யோவான் தேவாலயம் சென்றனர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கெல்லாம். அப்போ அதை வச்சுட்டு யாக்கோபு, பேதுரு, யோவான் அப்படி படிச்சுக்குவோம். அடுத்தது இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்லேருந்து போவோம். அந்த ஃபஸ்ட்டில் முதல் 5ஐயும் நீங்கள் படிச்சுக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலருடைய நடபடிகள். அடுத்தது அது அவர் பவுல் முதல்ல யாருக்கு எழுதுகிறாருன்னா ரோமர். அதில் என்னது, இந்த ஆறுங்கிற சத்தம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம்ல, அதை வச்சு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ படிக்கிறதுக்கு நம்ம எங்கே போய் படிப்போம்? ஒன்று ஸ்கூலில் படிக்கணும் அல்லது காலேஜ். கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்கே தான் போவோம்? காலேஜ். அதனால் கலாத்தியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே கல்லூரியில் முதல்ல இங்கே ஏபிசி சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஏ ஃபார் எபேசியர், பி ஃபார் பிலிப்பியர், தென் சி ஃபார் கொலோசையர். அங்கே யாரெல்லாம் போய் படிக்க போகிறாங்கன்னா ஒரு 5 பேர் போகிறாங்க. 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து. இவங்கெல்லாம் அங்கே போயிட்டு எதை கற்றுக்குறாங்க? எல்லாம் கற்றுக்கிட்டு பிஏ பட்டம் வாங்குகிறாங்க. பி ஃபார் பிலமோன், அடுத்தது ஏ ஃபார் எபிரேயர். அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின சேஷம். இப்படி இந்த 27 புத்தகங்களையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா பைபிள் வசனங்களை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா?